ஹலோ பக்கத்தில் எல்லாரும் எப்படி பாருங்க, நல்லா இருக்கீங்களா? யார் வேண்டாம் பழந்துட்டா சாட்டா பேச பார்க்குறீங்க? வேறு யார்? நான் இந்த உங்கள் சின்ராஸ் பேசுகிறேன். இன்றைக்கான கர்மத்தை என்னத்தை பார்க்க போகிறோன்னா, லவ் எலெக்ஷனில் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடு ரொம்பவே காமெடி தான் படித்து வச்சுருப்பாங்க. ஹீரோ ஒன்று சொல்ல முயற்சி பண்ணால் அதை கண்டுக்காமல் இவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. சரி, காட்டு போடுமா மாதிரி பேசாமல் காத்தாவே பேச ஆரம்பிச்சிடலாம். இது லவ் எலெக்ஷன் அண்ட் சாக்லேட் சீசன் 1 எபிசோட் 2 தான். ஏலே, நான் எதுக்குல நிற்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, எப்பா இதுக்கு நீ தான்ப்பா செட் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குரூப் அவனை சேர்த்து முக்கிட்டு இருக்கு. எப்பா நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க மோரிஸ்தா அப்படின்னு சொல்லி கேட்டால், நார்மல் ஒரே வார்த்தை. ஏப்பா உனக்கு நிறைய சப்போர்ட் இருக்குப்பா, நீங்கள் சும்மா இருக்கம்மா. நான் கிளப்பில் சொல்கிறேன், நீ தாண்டா அதுக்கு செட் ஆவ அப்படின்னு சொல்ல, அப்படியே அடுத்த நாள் ஹாப்பி மேரிட் லைஃப்னு ஒரு பொக்கையை கொடுக்க, எப்பா நீங்கள் ரெண்டு லவ்வர் மாதிரி தெரியுங்க, என்னது லவ்வர்னா என்ன அப்படி இது கேட்க, அது வளர்ந்தோடனே உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு அதை பற்றி இன்னும் புரியவே இல்லை. உங்களுக்கு இன்னம்மா புரியலை அப்படி ஒரு வாய்ஸ் கேட்க, ஆமாம் இவ்வளோ கிட்டத்தில் இருந்துமா, ஆமாம் அப்புறம் என்னை கட்டி பிடிங்க அப்படின்னு சொன்னேன். என்னடான்னு பார்த்தா கனவு. டேய் காய்ச்சி பிடிச்சோல்ல நீ நீங்கள் பண்ணுற அதை நான் சொல்லணும்டா. உண்மைதே போல கடவுளை பேச ரிப்ளைலாம் பண்ணுறேன். என்ன ஏதாவது சொன்னா நீ தான் ஏன் உலகம்னு சொன்ன வரம்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மிதி தான். டேய் எந்திரா, நான் கனவுல என் கனவுக்கு நீ தேடணும், நீ எங்கேருந்து போடி. கிளப் மீட்டிங்கு நான் வந்துட்டு விளையாடுறேன்னு சொல்லி எனக்கு பிரசிடென்ட் ஆக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறான். அப்படியே இங்கிட்டு எப்பா கிளப் தூக்குறது நம்ம தான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். சரி ஓசிமா இருக்கேன், எப்பா அங்கே போட்டு நிற்கிறானா அப்படின்னு சொன்னோன்னே அப்படி இங்கிட்டு பார்த்தா அதுக்கு திருந்துறதுக்கு அந்த சைடு போகக்கூடாது அப்படி சொன்னால் ஒரு இன்னி இடிச்சுட்டு போகுது. ஏண்டி ட்ரெயினை கட்டிக்கிட்ட மாதிரி ஓடுறீங்க, எப்பா மடிச்சுக்கப்பான்னு சொல்லிட்டு ஓடிட்டு போக, சே இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு நம்ம மேலே இடிச்சு விழுந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தா, ஒரு பொண்ணு திடீர்னு சைக்கிள் விட்டு ஏற்றுச்சு பாரு ஒரு ஏற்று. லொக்கேஷன் கரெக்டாக இருக்கு. இவங்க அவங்கள எப்பா என்னை மடிச்சுக்கப்பான்னு சொல்ல, என் மேலே தான்ப்பா தப்பு இருக்கு ஓசிமா அப்படின்னு சொல்ல, ஆமாம் என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும், இதில் தான்ப்பா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயினை கொடுக்க, இடிச்சுட்டு போன பொண்ணு விட்டு போயிருச்சா, ஏன்பா திரும்பி என்னை மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொன்னேன். ஓயாமலாம் நீ மன்னிப்பு கேட்கடா, அதில் வேல்யூ இருக்காது, ஒரு தடவை தான் கேட்டால் அதே கரெக்டாக இருக்குன்னு சொன்னேன். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருக்கும்போது, ஆமாம் என்னோட பேர் ஓசிமாப்பா இல்லை ஓஜிமா அப்படின்னு சொன்னோன்னே, ஜி அப்படின்னு சொன்னோன்னே, ஓ ஜியா ஜி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இங்கேருந்து போக, அழகே அப்படிங்கிட்டு பார்த்தா என்னது அப்படி சொல்லிட்டாரா. நான் அவர்கிட்ட பேசி பார்க்குறேன், ஏப்பா என் கூட இருந்த உங்களுக்கு போர் அடிச்சிருச்சுல, ஃபன்னுக்காக தான் என் கூட பழகுனீங்களா, நம்ம குழந்தைக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் ஃபோனை கட் பண்ணிட்டா. ஏப்பா இது ஒரு காலப்பா அப்படின்னு சொன்னேன். அதை சைக்கோவே இருக்காளே, ஏப்பா இந்த இடத்துல தொலைந்து போச்சுன்னு வந்தால் அந்த பொண்ணு வந்துட்டு, ஏமா இந்த தான் இருக்கியா என்னமா நீ பண்ணல அசாட்டா இடிச்சு தட்டு போட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஏப்பா என்ன மடிச்சுக்கப்பா, ஆமாம் நீங்கள் வந்திருக்கீங்க, ஆமாம் இன்றைக்கி வந்து சண்டே வேறு இருந்தாலும் எங்களுக்கு கிளப் மீட்டிங்குமா, ஆனால் அதை நான் விட்டு விலை போறேன் அது வேறு விஷயம். உங்களுக்கு ஏதாச்சும் மீட்டிங்கா, இல்லைப்பா நான் ஃபினான்ஷியல் ஸ்டூடெண்ட்டில் நான் இங்கே தான் இருக்கணும், ஆமாம் இவங்களுக்குலாம் கிளப்பில் சேரவே அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். சரி எனக்கு லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு, ஆமாம் உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னோட பேர் ஓஜிமாப்பா அப்படின்னு சொன்னோன்னே, என்னோட பேர் இசாராப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறேன். இசாரா ஓசிமா என்னம்மா ஆச்சு அப்படி சொல்லிக்க, அவன் இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்னம்மா சொல்கிறேன் என்னாச்சு அப்படி கேட்டோன்னே, இந்த இதே பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த அவன் செஞ்ச ரோலில் ஆமாப்பா அவன் செஞ்சு கொடுக்கலன்னா எப்படி சாப்பிடு எங்கேடா இருக்க ஓசிமா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. எனக்கடா அன்றைக்கி போட்டுக்கலாம் இருக்கிறாங்க, அடுத்து எந்த போட்டு நடக்கும்போது வந்துருச்சு அழகே வாரா அப்படின்னு சொல்லி படுக்க போட்டாங்க. என்னடா பண்ணுறீங்க, ஏடி ஃபினான்ஷியல் ஏஜெண்டா அப்படிலாம் இல்லைடா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். அவனை விட்டு நான் ஒரு குரல் இருக்குது, பிரசிடென்ட் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏப்பா அவங்களுக்கு பதில் என்னை மடிச்சுக்கப்பா இது மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்கல அதனால தான் அப்படின்னு சொன்னோன்னே, எப்பா அதுக்குன்னு வைலன்ஸை கையில் எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நீ இப்போ என்ன பிரசிடென்ட் நிற்க போறியா, இல்லையே நீ ஃபுட் கிளப்பில் இருந்தவன் தானே அப்படின்னு சொன்னோன்னே, உங்களுக்கு எப்படி எங்கள் கிளப் தெரியும், அதே சின்னாடா ஃபஸ்ட் லிஸ்ட்டில் போட்டுருக்காளே அப்படின்னு சொன்னோன்னே, எப்பா நீ நின்னேன்னா என் சப்போர்ட் உனக்கு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கே இருந்து போக, ஏமா நீ உனக்கு சாக்லேட்லாம் பிடிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாப்பா நீ வேணா எடுத்து சாப்பிட்டுக்கப்பா அப்படின்னு சொன்னேன். அவ்வளோ ஒரு லுக் விட்டு இங்கேருந்து போக, அப்படியே அதில் 2 பேர் நம்ம வேணா அச்சீவ்மெண்ட் பண்ணி இதை காப்பாற்ற முடியுதான்னு பார்ப்போமா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தூக்கி வந்து வச்சுட்டு இதோட பேருன்னு சொல்லிட்டு 2 கிலோமீட்டர் சொல்லிட்டு இது நம்மளை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இருக்க. சரி இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொட்ட, ஏமா நீ அளவுக்கு அதிகமாக கொட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்ல, அதெல்லாம் ஒன்று ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா. அப்படி இங்கிட்டு அது சின்னானவே மாதிரி தெரியுது, ஏமா உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா, பௌஜிமா அது ஓஜிமாப்பா, உனக்கு முன்னாடி உள்ள லெட்டர் முக்கியம் இல்லை ஜி மட்டும் தான் முக்கியம் நினச்சிட்டு இருந்து. ஐயோ சரி அது என்னப்பா உனக்கு ஏதாச்சும் ஆச்சா, ஆமாம் செயின் வந்துருச்சுன்னு சொன்னேன். சரி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மாட்டி கொடுத்துட்ருக்கேன். சரிப்பா உன் கை அழுக்கான மாதிரி தெரியுது இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்க, எங்கே உன் கர்ச்சீஃபு பரவாயில்ல வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்க,
அப்படியே சொல்லிட்டு இது ரெண்டும் அப்படியே பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது, ஆமாம் நீங்கள் எதுக்கு எங்கள் கிளப்பு 3 நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஏப்பா 2 பேர் டீ கடையிலேருந்து சாப்பிட்றதும் இதுக்கும் என்னப்பா சம்மதம், வேஸ்ட்டாக தானே இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் நீ பிரசிடெண்ட்டாக இருக்க போறியான்னு இவ கேட்க, இல்லைப்பா நானுடா தோற்று தானே போய் அப்படின்னு சொன்னோடனே, அப்படி நீ நினைக்கிறியா, அப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன், ஒரு குதிரை போட்டிலாம் இருக்குல்ல, அதில் எந்த குதிரை ஜெயிக்கணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஸ்ட்ராங்காக இருக்க குதிரை அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படிலாம் இல்லைப்பா அது அந்த போட்டியில் கலந்துக்கிற குதிரை அப்படின்னு சொன்னோன்னே, என்னப்பா சொல்கிறீங்க, ஆமாம் போட்டியில் கலந்தால் தானே தெரியும் எது ஜெயிக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கருத்தை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக, அப்படியே இவனு கிளப்பில் வந்து பார்க்கலான்னு வந்து பார்த்தா, ஓதிமா எப்பா அவன் நீ சிசாட்டாவை பிரேக்கப்லாம் பண்ணலையா அப்படின்னு சொல்லி இன்னொருத்த கேட்க, இங்கிட்டு எங்கள் குழந்தைக்காக நீங்கள் வந்துட்டீங்களா நீ கேட்க, அடே ஆமாம் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, அப்படியே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்துட்டு நம்ம கிளப்லேருந்து பிரசிடெண்ட் ஆகதே போகிறோம், ஆனால் அதை எப்படின்னு நான் அப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா ஒரு பிரசிடெண்டாக இருக்குன்னு அவங்க என்ன பண்ணணும், அவங்க ரொம்ப நேர்மையாக இருக்க கற்றுக்கணும், அதுவும் போல்டாக பேச கற்றுக்கணும், அந்த ஒரு திறமை அங்கே போய் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் திறமையை முடிவெடுங்க, யார் இங்கே நியாயமாக இருக்கா, யார் கரெக்டாக பேசுவா, லீடர் பதவி யார்கிட்ட இருக்கோ அவங்க பார்க்க எப்படி இருக்கணும், எந்த போல்டில் இருக்கணும் அப்படிங்கிற நீங்கள் தான் முடிவு எடுக்கணும், அதனால் நீங்கள் ஒரு ஆளை நல்லா தேர்ந்தெடுப்பேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி மேலே போய் கையை வச்சுட்டு கெத்தா அடிக்க, இந்த ஓட்டர் பிள்ளை ஜெயிச்சது நீ தான்ப்பா அப்படி சொல்ற, ஏய் உங்களுக்கு சொல்றது புரிஞ்சா இல்லையாடி, இப்போதான் நீ ஒரு மூச்சு போட்டு சொல்லிட்டு நான் சொன்னமா சிசாட்டோதான் வருவான்னு நினச்சி, நான் எதுக்குப்பா வரும்னு அவளே கேட்குறா, ஐயோ அந்த குறுப்பு வச்சு நான் என்னதான் பண்ண போறேன்னே தெரியல கதறிட்டு இருக்கேன், எப்பா நீ தான் கரெக்டாக இருப்ப அப்படி சொன்னதுக்கப்புறம் அப்படியே சாயங்காலம், பாத்தியா நான் ஃபஸ்ட் சொன்னதே நடந்திருக்கு, இதுக்கெல்லாம் நீ தான் நீ காரணம் நீ கத்திக்கிட்டு இருக்க, ஏப்பா நீ என்னோட சொத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்படி உன்னோட சொத்தாக இருப்பேன், அப்படி ஒரு சாக்லேட்டை வாங்கிக்கிறேன், இந்தா அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணி கொடுக்க, என்ன நல்லா இருக்கா, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இவனும் சாப்பிட, இதோடையே இந்த எபிசோட் முடியுதுப்பா, இதில் இவளுக்கு சாக்லேட்டே பிடிக்காதுன்னு சொல்லியிருப்பா, ஆனால் இவன் கூட மட்டும் ஏன் சாக்லேட் சாப்பிட்றா அப்படிங்கிறத போக போக தெரிஞ்சுக்கங்க. சரி நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம், பார்த்து உடம்பு பார்த்துக்குங்க, நேரத்தை சாப்பிடுங்க, டாட்டா பாய் பாய். பண்ணிட்டப்பா நடக்கும் நதிய புது சொட்டையும் கட்டிட்டப்பா